நிழலின் நிஜமாய் இதோ சிலுவை மரம் ரத்தம் சிந்த புறப்பட்டு விட்டது. சுவாமி பாடுபட்ட மூலாம் ஸ்தலம். கடவுளை மனிதன் தீர்ப்பு விடுகிறார். ஒளிவர் கிளைகளை தூக்கியவர்கள், சிலுவை மரம் சுமத்துகிற சீர்கட்டத்தனம், கூடாரம் போட வேண்டும் என்று கும்மாரம் போட்டவர்கள், ஆனவாரம் இல்லாமல் அடங்கி போன அவலட்சணம், வாழை உறுதியவர்கள் எல்லாம் உரையில் போட்டுவிட்டு ஊரை விட்டே ஓடிவிட்ட ஊராரித்தனம், சாட்டையால் விரட்டிய சத்தியமூர்த்தியே நீயா கைகட்டி நிற்கிறாய்? இதோ இறைவன், இதோ மனிதன். தேச துரோகம் செய்தாயாமே, தலைமை பொருட்களையும் மறைமுன் அறிஞர்களையும் அனுசரித்து போயிருந்தால் இப்படி போயிருக்குமா உன் நிலைமை? இழந்து விட்டாலும் இந்த மக்கள் விடமாட்டார்கள் போயிருக்கிறதே. பேசாமல் 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து 2 நாள் சாப்பாடு போட்டிருக்க கூடாதா? இவர்கள் மட்டுமல்ல, நானும் தான் என் பங்கிற்கு தீர்ப்பிடுகிறேன். உன்னை தூற்றி தூற்றி குப்பையாக்கி கொண்டிருக்கிற நானும் தான் இதயம் இழந்து கல்லாகி மரமாகி சிலுவையாகி உம்மை சுமக்க வைத்து நானும் தான் தீர்ப்பிடுகிறேன். நாளை வந்தவனே இதோ ஓடி வருகிறேன். என்னை ஏற்றுக்கொள், மாற்றிவிடு. மூடியை திறந்துவிட்ட ஜாதியின் நீராய் தவம் இருக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லும் ரசமாகி போவேன். ஒரு வார்த்தை சொல்லும் ரசமாகி போவேன். சுவை தந்து மகிழ்வேன். இறங்கி வருகிறேன். சுரங்களை சொல், பாடலாகி விடுகிறேன். பரவசம் தருகிறேன். சிந்தனை: உங்களின் குற்றமில்லாதவன் முதலில் கல்வி எறியட்டும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சுவாமி தயவாயிரம்.
ஏசுநாத சுவாமி பாடுபட்ட இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம் சுமை தாங்கி ஒன்றும் சொல்லாமல் பாரத்தை ஏற்றுக்கொள்கிறது. மகுடம் தர வந்த மன்னவா, இதோ முன்கிரீடம் தரித்துக்கொள். சிம்மாசனம் தர வந்தவன் அல்லவா, சிலை மரம் சுமந்து செல். பாவம், பரிதாபம், வெட்கம், வேதனை 4 நாட்களுக்கு முன் கோவிலை கல்வியில் கூட்டி வந்தவர்கள் இதோ சிலுவை சுமக்க விட்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அழுவதா, சிரிப்பதா, நினைப்பதா, மறப்பதா? அடடா, சவால் விட்டவர்களும் கொக்கரித்தவர்களும் எக்கடிக்க சிலுவை சுமந்து கொண்டாயே. எல்லாம் நல்லதென கண்டவனே, ஒரு முடிவுக்கு வந்துவிட்டுத்தான் சிலுவை பயணம் தொடங்குகிறாயா? ஓ பாரமான சிலுவை, தூரமான பயணம். மாநில மீட்பை அந்த மரம் பலகைக்குள் மறைத்துக் கொண்டு நடக்கின்றாயோ? அழுத்துகின்ற சிலுவை மரத்தை இழுத்துக் கொண்டு நடக்கிறாயே, எப்படி முடிகிறது உனக்கு? பால் வழிகிற முன்முகம், ரத்தம் வலிக்கும் அந்த சிலுவை மரம், இரண்டிற்கும் என்ன தொடர்பு? ஓ பாரமான சிலுவை, ஓ பாரமான சிலுவை, தூரமான பயணம். ஆணவம், அகங்காரம், இறுக்கம், ஏமாற்றுத்தனம், சினம், செருக்கு, பிடிவாதம், பேராசை. அடடா, எத்தனை அழுக்கு மூட்டைகள்! அத்தனையும் நான் சேர்த்து வகித்த சொத்துக்கள் சிலுவையாய் சுமந்து கொண்டாயே. ஓ பாரமான சிலுவை, தூரமான பயணம் சுமக்க முடியா சிலுவை ஒன்றை சுமந்து கொண்டு சுகம் ஏற்றவனே, இதோ சிலுவை செய்கிறேன், கல்வாரி வருகிறேன், துயரப்படுகிறேன். ஆனால் இன்னும் சிலுவை முன் தோழித்தானே. சிந்தனை: சிலுவையாய் இருக்க தெரிந்த எனக்கு இயேசுவாய் இருக்க தெரியவில்லையே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். விசுவாசியுடைய ஆன்மாக்கு இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இறைவாழ்கிறது. Bye.
இறந்த காலத்தில் இழந்து விட்டதை நிகழ்காலத்தின் நிஜங்களாக்க சிலுவை சுமந்தவனே, நீ யாவிழுந்து விட்டாய். உன் வல்லமையை காட்டி வீழ்த்தி காட்டாமல் வீழ்ந்து கிடப்பதே. சிறுமைப்பட சித்தமாகி பாவத்திற்கு பரிகாரம் புரிய புறப்பட்டு விட்டவன் நான். படையால் அல்ல, பாசத்தால் வெல்லப் போகிறேன். சத்தியம் பேசி சாதனை புரிந்து சரித்திரம் படைத்தவர் நிலை தடுமாறி விழும் நிலை. இது அவருக்கு சறுக்கல் அல்ல, ஒரு சவால். ஈரப்பசை இல்லாத அந்த எந்திர மனிதர்களிடையே இதயமைந்த தந்திர நரிகளுக்கிடையே தர்மதேவன் விழுந்து கிடப்பது இழப்பு அல்ல, ஒரு விழிப்பு. முத்தமிடப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு மறுக்கப்பட்டு மறுதளிக்கப்பட்டு நியாய திருமகன் அநியாயமாய் வீழ்த்தப்பட்டது தளர்ச்சி அல்ல, ஒரு வளர்ச்சி. அடக்க ஜெபம் மட்டுமே படித்துக் கொண்டிருந்தவனுக்கு உயிர்ப்பின் கீதத்தை உருவாக்கி தந்தவனை, உன்னை வீழ்த்தியவர்களில் நானும் ஒருவன். இனியேனும் ஊனமுற்று உருவிழந்து பசி பிணி பாவம் என தாங்குண்ணா துயரப்பட்டு வீதியிலே விழுந்து கிடப்போரை பாராது மனமும் பரமனை மன்றாடும் குணமும் போதாது மனமே போதாது. தாராள மனம் கொண்டு கரம் கொடுத்து தூக்கிவிட கைப்பிடித்து வழிநடத்த வரம் வேண்டும் இறைவா, உம் வரம் வேண்டும். சிந்தனை. செருப்பு இல்லை என்று முறையிட வந்தாயோ, காலே இல்லாதவனை இயேசு தூக்கி வரப் போகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் மேல் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பெறுகிறது. சுவாமி பாடுபட்ட 4ஆம் சலாம். தாய் தன் பிள்ளையை ஒருபோதும் மறப்பதில்லை. சில சந்திப்புகள் சந்தோஷத்தை தருகின்றன, சில சந்திப்புகள் சந்தேகத்தை தருகின்றன, சில சந்திப்புகள் சங்கடத்தை உருவாக்குகின்றன, சில சந்திப்புகள் எச்சரிக்கை விடுகின்றன, சில சந்திப்புகள் சினத்தை உருவாக்குகின்றன. ஆனால் ஒரு சில சந்திப்புகள் மட்டும்தான் நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகின்றன. மரியாள் இயேசுவின் சந்திப்பு இதற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. நம்பிக்கையாய் வந்த அன்னை மரியாள் நடந்து வெற்றி கனியை கொய்து வா என தைரியமூட்டி இயேசுவை அனுப்பி வைக்கிறார். தாய் மகனின் சந்திப்பு இது ஒரு வாழ்க்கை நடைமுறையில் மனிதத்தில் சகோதர தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு உன்னத சந்திப்பு. உலகத்தில் மானிடர் மீட்பு வரலாற்றில் இது ஒரு புனிதத்துவம் நிறைந்த சந்திப்பு. ஆம், இதுதான் உண்மையான சந்திப்பு. சிந்தனை. ஒருபுறம் நன்மை, மறுபுறம் தீமை. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் பலரை சந்தித்து
சந்தித்து வருகிறோம். நம் சந்திப்பில் நிகழ்வது என்ன? நன்மையா தீமையா? தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. ஆலமரம் விழப்பார்த்தது, ஆனால் விழுதுகள் தாங்கி பிடித்தன. பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி அச்சத்தோடு அன்று சீமோன் சிலுவையை சுமக்க வந்தார். இன்று நீ வருவாயா? என்னையா அழைத்தீர்? இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லையே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான். இப்படி சொன்ன நூற்றுவ தலைவனை கூப்பிடுங்கள். கூரையை திட்டுவிட்டு வந்தானே முடக்குவாதக்காரன், அவனை கூப்பிடுங்கள். வலப்பக்கமும் இடப்பக்கமும் இடம் கேட்டார்களே, அவர்களை கூப்பிடுங்கள். அவர்களையெல்லாம் நான் நேசித்தேன், ஆனால் உன்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறேன். நீ வருவாயா? உள்ளத்தை ஊட்டுகிற ஒரு கேள்வி. எத்தனை பேரிடம் பதில் இருக்கிறது? இயேசுக்காக சிலுவையை சுமப்பது மட்டுமல்ல, எளியவனுக்கு இரக்கம் காட்டுவதும் திருப்பலியில், திருச்சடங்கில், திருச்சபையின் பொது பணியில் பக்தியாய் பங்கெடுப்பது இன்றைய தேவை. காற்றடிக்கிற திசையில் போகிற ஆசைகள், ஆசைகள் விதைத்துவிட்ட எண்ணங்கள், எண்ணங்கள் ஏற்படுத்திய கனவுகள், கனவுகள் உருவாக்கிய கற்பனைகள் நிஜத்திற்கு எட்டாத தொலைவிற்கு என்னை நாடு கடத்திவிட்டன. நயவஞ்சக நரியாய், அழுகலை தேடும் கழுகாய் அலைய விட்டுவிட்டன. எல்லாம் என்னை மாற்றிவிட்டன. உன் கல்வாரி ரத்தம் என் கரைபடைந்த இரத்தத்தில் கரையட்டும், வினை புரியட்டும், பிறருக்கு உதவும் மனம் தரட்டும். நன்றி மறவா நாயாய், நஞ்சை முழிக்கும் நத்தையாய், பொதியை சுமக்கும் காளையாய், பாலை சுரக்கும் பசுவாய் மாற்றட்டும், என்னை மாற்றட்டும். சிந்தனை. உனக்கு ஒரு ஜன்னல் மூடப்படும் போது 2 கதவுகள் திறக்கப்படுகின்றன. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. Amen.
ஓவியம் ஓவியனை பார்த்து சிரித்தது. வா மகனே வா, இதோ படவின் முகத்திரையை கிழித்த என் முகத்தின் முத்திரையை நீயாவது எடுத்துச் சொல். சிவப்பு மையினால் கையொப்பமிடவே கையூட்டு கேட்கிறோம். இயேசுவோ இரத்தத்தால் முகத்தையே எழுதி தருகிறார். நோயடிக்கப்பட்ட முகத்திலும் நேசம், சாகடிக்கப்படுகின்ற நிலையிலும் சாந்தம், பூவின் மனம், புனித குணம், இனிய மனம், 1000 பூக்களின் மென்மைத்தனம், விழிகளின் வித்தகர் வெரோனிக்காவின் உயரத்திற்கு பரிசளிக்கிறார். கைக்குட்டையில் இருக்கும் இயேசுவின் முகத்தை இதயத்தில் எழுத முடியாதா என்று நாம் எப்போதாவது ஏங்கியிருக்கிறோமா? இதோ நேரம் வந்துவிட்டது. கை கட்டி நின்றவர்கள் கை காட்டியாய், பாரமாய் கிடந்தவர்கள் பாரம் தாங்கும் சுமை தாங்கியாய், வீதியில் கிடப்போர் விடுதலாய், வேர்களாய் கலிகளை தாங்கும் தண்டுகளாய் மாற இதோ நேரம் வந்துவிட்டது. திருமுகத்தின் திருப்பார்வையால் அருட்களத்தின் அருட்சாதனத்தை அளித்தரும் ஆண்டவரே, எம்மேல் இரக்கமாயிரும். உணர்வுகளை வெளிப்படுத்த, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்கி தடுமாறும் வழங்கிய மழை மாற்றும். எச்சரிக்கையான எம் உச்சரிப்புகள் நியாயத்திற்காக ஓங்கி வெளிக்கட்டும். முடிவுகளை வெளிப்படுத்தாத எம் முகத்திரைகள் கிழிந்து போகட்டும். சிந்தனை: வறுமையில் வாழி துன்பத்தில் சுழண்டு சோகத்தில் சோர்ந்து கிடக்கும் சகோதர சகோதரியின் துயர் துடைக்க வருவாயா? தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. வீழ்ந்தது அருவி, பாய்ந்தோடியது ஆறு. தந்தை கடவுளே, உன் மைந்தனின் குரல் கேட்கவில்லையா? இயேசுவை 2ஆம் முறையும் ஏன் விடவிட்டீர்? மனித மீட்பிற்கு அவர் 3ஆம் முறையும் விட வேண்டியிருக்கிறது. முடிந்தால் இந்த துன்பக்காலம் அவரை விட்டு அகலட்டுமே. அது என் கையில் இல்லை, மனிதர்கள் கையில் தான் இருக்கிறது. இறுகி கிடக்கும் கண்மனதை இன்னும் வளரும் பாவத்தை இடித்து தகர்க்க அதோ இயேசு விழுகிறார். விழுந்து கிடக்கிற நியாய தர்மங்களை தட்டி எழுப்பிட வீதிக்கு வந்துவிட்ட ஜாதி கொடுமைகளை விரட்டிவிட அதோ விழுகிறார். சாவு கொடியின் நீண்ட வேலைக்க அதோ விழுகிறார். அவர் விழுந்தது இருக்கட்டும், நாம் எங்கே விழுந்து கிடக்கிறோம் எண்ணி பார்ப்போமா? ஏமாந்து விடக்கூடாது என எண்ணுகிறோமே, ஏமாற்றக்கூடாது என எண்ணியது உண்டா? இப்படி இருக்கிறானே என்று எண்ணி நகையாடுவதை விட்டு இப்படியும் இருக்கிறானே என்று என்றாவது இறக்கப்பட்டிருக்கிறோமா? இவனா இருப்பது என்ற நிலை மாற்றி இவனும் இருக்க வேண்டும் என்று நன்மைகள் செய்திருக்கிறோமா?
சீர்கெட்டு சிதறி தரம் கெட்டு தடுமாறி காசுக்கும் பணத்திற்கும் சரணம் பாடி சாஸ்தாங்கமாய் எழுந்திருக்கிறோமே, எழுந்திருக்கும் எண்ணம் உண்டா? அதோ இயேசு எழுந்துவிட்டார். சிலுவையை சுமந்து கொண்டு மீண்டும் நடக்கிறார். நாம் இன்னும் விழவில்லையே. இதோ நமக்காகத்தான் ஒப்புரவு அருட்சாதனம். இயலாமையை பாவத்தை ஏற்றுக்கொள்கிற மனத்தோடு எழுந்து நடப்போம். சிந்தனை: எத்தனை முறை விழுந்தோம் என்பதல்ல, எத்தனை முறை எழுந்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்ப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. ஆலமரம் விழுந்து விழக்கூடாது என்று நாணல்கள் பிரார்த்தனை செய்தனர். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எனக்காக இறக்கப்படுவதை விட்டுவிட்டு இறுக்கமான உங்கள் இதயத்தை இறக்கிக் கொள்ளுங்கள். என்னை அழைத்தவன் மீது ஆத்திரப்படுவதை விட்டுவிட்டு அறை நினைக்கிற போதே அடங்கிப் போங்கள். இவர்களின் அடக்கம் இவர்களை அடக்கத்திற்கே கொண்டு போய்விடும் போகிறது. இயேசுவே, இயேசுவே, பாவம் இந்த பெண்ணுடன் அழுது கொண்டே அன்று வீதிக்கு வந்தவர்கள் விளக்கம் கேட்டு இன்று வாதிக்க வர வேண்டி இருக்கிறது. பெண்கள் ஆண்களுக்கு அடக்கம் என்று தரவிருக்கிறார்கள். பெண்கள் வலிமையற்றவர்கள் என்று சித்தாந்தம் பேசுகிறார்கள். விடியும் விடியும் என்று இவர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜன்னல் கம்பி கூட இனி சண்டைக்கு வரும். இனியும் இவர்களின் மௌனங்களை சம்மதம் என்றால் சம்மதிக்க மாட்டார்கள். ஏமாற்றங்கள் வருத்தமடைய செய்தாலும் நம்பிக்கைதான் இவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நிறத்தோடு போராடிக் கொண்டு உயரோடு யுத்தம் நடத்திக் கொண்டும் இறைவன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் இவர்களுக்கு இனியேனும் வாழ்வு கொடுப்போம். பண்பட்ட மனங்கள் உடைகிறது, வெடிக்கிறது. சிதறுவதற்கு முன் பெண் அடிமைத்தனத்துக்கு முடிவு கட்டுவோம். பாச தாய்மார்கள் எல்லாம் பிரசவிக்கும் எந்திரம் அல்ல, உருவாக்கம் உயிர் பெட்டகம் என்பதை உணர்ந்து கொள்வோம். கருவிலேயே பெண் சிசுக்களை கொலை செய்யும் கொடுமைத்தனத்துக்கு முடிவு கட்டுவோம். இறைவன் படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்வோம். சிந்தனை: கண்ணீரும் அழுகையும் அல்ல, உன் அன்பு வாழ்வே எனக்கு ஆறுதல். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. நித்திய சமாதானத்தை
வேடிக்கை பார்க்கிற வீரியன் பாம்பு குட்டிகளே, மாண்டு போக வந்த மீட்பர் அதுவோ விழுந்து விட்டார். மறக்கும் போதே ஏழ்மையை ஏற்றுக்கொண்ட மேதவே, உன் தாழ்ச்சியை நாவலிக செருக்கால் நாசமாக்கினேன். மனிதர்களாய் இருந்த மறிக்கும் சூட்டைக்கும் கீழ்ப்படிந்து நடந்த உன் ஒழுக்கத்தை இளமையில் ஈடு வளர்த்தவர்களை முதுமையில் எடுத்திருந்து இழிவுபடுத்தினேன். இருந்து போன லாசருக்காக அழுத உன் பாசத்தை இருந்தால் ஒன்று இல்லாவிட்டால் மற்றொன்று பேசி வேஷமாக்கினேன். எல்லோரும் கல்லெறிய காத்திருக்க எவரும் சீர்பிடாது திரும்ப வைத்த உன் நியாயத்தை இரக்கமில்லா அரக்கன் இதயமில்லா மிருகம் என பெயரெடுத்து இருளடைய செய்தேன். மனித நேயங்களை வளர்த்து இதய காயங்களை அகற்றும் உன் ஓமை கதைகளை இதயத்தில் ஏற்று வாழ்க்கையில் வாழாமல் விரலுக்கு இறைத்த நீ நீராக்கினேன். இப்படி ஒவ்வொன்றாய் உனக்கென இருந்த எல்லாம் தந்துவிட்டு உருமாறி விழுந்தவனே, உண்மையை புரிந்து கொண்டேன். வல்லமை உன்னுடையது, இயலாமை என்னுடையது, உற்சாகம் உன்னுடையது, உறக்கம் என்னுடையது. பகலும் இரவும் ஏற்றமும் இரக்கமும் எய்மையும் வலிமையும் வாழ்வின் 2 பக்கங்கள் என்பதால் துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள், வேதனைகள், வியர்வைகள், கண்ணீர் இத்தனையும் ஏற்று நடக்க இதோ சித்தமாயிருக்கிறேன். சிந்தனை: நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. ஆணைபாதி என்பது மாறி ஆணைபாதி ஆனபுரம் பாரியானது. சங்கங்களையும் கல்லறைகளையும் பாடி பாடி பட்டத்திற்கும் பதவிக்கும் இடமாறும் கச்சோதிகள் இயேசுவை தூக்கி நிறுத்தி தோல்விப்பது எதற்காக? அழுத்தமான பார்வையால் வெளுத்த மனங்களுக்கு ஆடையானவனே, உனக்கா ஆடை இல்லை? மரங்களுக்கு கூட பட்டை என்றொரு பட்டுடுத்தி இலை கம்பளம் போர்த்தி முட்டுக்கள் கண்சிமிட்ட பூக்களால் சிரிக்க வைத்த பரம்பரையிலேயே உன் இதழ்களை பிடுங்கினோம், சிறகுகளை ஒழித்தோம், இறுதியாக தோளோடு ஒட்டிய ஆடைகளையும் உரித்தெடுத்தோம். என்றும் ஆடை இல்லாமல் நம்மூர் தெருக்களில் எச்சிலைக்காக நாய்களோடு சண்டையிடும் சிறுவனாய் இடுப்பில் வெட்டு கட்டி டீக்கடையில் பாத்திரம் கழுவும் பொய்யனாய் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதில் செருப்பு தைக்கும் பாலகனாய் இன்றும் இயேசு நம் ஊர் தெருக்களில் இருக்கத்தான் செய்கிறார். அதோப்பா, ஜெருசலேம் நகருக்கு மாளிகைகளும் கூட கோபுரங்களும் மனித செயலுக்கு தலை கவிழ்த்துக் கொண்டு நிற்கிறது. பரந்தெறிந்த பாவ வரலாறு இதோ விழாமல் இருக்கப் போகிறது. சிந்தனை: பழைய நிலை, பழைய பழி, பழைய சுமை, பழைய பாவம் எல்லாம் உதறிவிட்டு ஊன் இயல்பு ஊக்கமற்றது, ஆகிக்குரியது
ஆற்றல் மிக்கது என ஏற்றுக்கொண்டு புதிய வழி புதிய உள்ளத்தோடு புறப்பட்டு வா. தெய்வீக அருள் ஒன்று உன்னை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. பாடுபட்ட 11ஆம் காலம் உடைப்பட்டது மாறி உருவானது அழகான சிற்பம். எதற்கும் சம்மதம் என்றாயே சிலுவை மரத்தில் படுத்துக்கொள். 5 ஆணிகளை 4 இடங்களில் அறையப் போகிறோம். சிலுவை மரத்தின் ஆணிவேர் கிளைகளில் கிடத்தி உன் குணப்படுத்திய கரங்களை ஆணிகளால் காயப்படுத்தப் போகிறோம். தயாராய் இருக்கிறது சிலுவை மரம். மறுக்கப்பட்ட மனங்கள், மறைக்கப்பட்ட உண்மைகள், தடுக்கப்பட்ட தர்மங்கள், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், இப்படி என்னால் செய்யப்படும் தவறுகள் ஏராளம் ஏராளம். தொட்டதும் தண்ணீர் ரசமாய் சிறந்திட, பட்டதும் நோய்கள் பஞ்சாய் பறந்திட, நீண்டு வந்த அன்னத நேச கரங்களை பார். என் ஆணிகளா அந்த கரங்களை ஆழம் பார்க்க முடியும்? மரணத்தை தட்டிவிட்டு மரபுகளை மிதித்துவிட்டு புதிய பாதை போட்டு போகும் பாதங்களை கழுவியவரின் பாதங்களை பார். என் ஆணிகளா அந்த பாதங்களில் ஆழம் பார்க்க முடியும்? தத்தளிக்கின்ற படகுக்கு துடிப்பாய், தவிக்கின்ற மனதிற்கு திறனாய் தாங்கி பிடிக்கும் அந்த இதயத்தை பார். என் ஈட்டியால் அந்த இதயத்தை என்ன செய்ய முடியும்? இறைவா, பாசத்திற்கும் பாசாங்கிற்கும் பாலம் போட முடியாத இடைவெளி இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாய் அடுத்தவனை நேசிக்க கற்றுக்கொள்ளாத நெஞ்சத்தோடு இருந்துவிட்டேன். அற்ப ஆசைகளுக்காக மற்றவர்களை மறுதளித்து குற்றம் சுமத்தி கொடுமை புரிந்துவிட்டேன். ஏற்றுக்கொள் இயேசுவே, என்னையும் ஏற்றுக்கொள். சிந்தனை: எதிரெதிராக 2 மரங்கள் மட்டுமல்ல, சிலுவை மரம் பார்த்து நிறம் பாரும். நானே சிலுவை மரம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக.
இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம் காலையிலிருந்து சுற்றி வந்த சூரியன் அந்திப்பொழுதில் மேற்கில் மறைகிறது. உயிரை கொடுப்பதை விட மேலான நட்பு யாரிடமும் இல்லை. இப்படி சொல்லி தாயின் அன்பையும் தந்தையின் பாதுகாப்பையும் நண்பனின் ஆறுதலையும் அளித்து வந்த ஆண்டவர் அதோ மறித்து விட்டார். உறவாடும் இறைவா, என் உறவு உன்னை சிலுவை மரம் சுமக்க வைத்தது. என் நட்பு உன்னை கழுமரத்தில் கட்டி போட்டது. என் சொந்தம் உன் உயிரையே சுவைத்து பார்த்தது. இன்னுமா உறவுக்கு கரம் நீட்டுகிறாய்? என் சொற்கள் நாற்றம் அளிக்கின்றன, செயல்கள் அழிவை தருகின்றன, பார்வைகள் கைமையை காட்டுகின்றன. இன்னுமா என்னை நேசிக்கிறாய்? என்னை தேடி வந்து விருப்பங்களை அறிந்து வெறுப்புகளை புரிந்து மதிப்பீட்டை மதித்து அன்பு காட்டி அரவணைத்து எடுத்த போதும் ஏற்றுக்கொண்டு மறுத்த போதும் மனம் மாற்றி நீயாக நெருங்கி வந்து நான் நானாக ஏற்றுக்கொண்டவரே, உம் ஆழமான நட்பை பார்த்து பரவசம் அடைகிறோம், தொட்டு குணமடைகிறேன்.
மனிதர்தான் மிகுந்த பலனளிக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தாயன்புக்கு ஈடில்லை, தாயன்பில் தெய்வம் தெரியும். குற்றவாளிகள் எல்லாம் சுட்டிக் கொண்டிருக்க குற்றமற்ற என் மகனுக்கோ கொலை தண்டனையா? இப்படி கேட்காத இதயம் இவளுக்கு மட்டும்தான் உண்டு. கலங்கரை விளக்கம் தலை சாய்த்த போது ஒரு சக்தி கோபுரம் தாங்கி பிடிக்கிறது. மடியில் கிடக்கும் மைந்தனுக்கு மட்டுமல்ல, நெஞ்சில் சுமக்கும் நமக்கும் தான் அழுகிறது அந்த தாயின் இதயம். சுகத்தில் மட்டுமல்ல, சோகத்திலும் ஆனந்தப்படும் போது மட்டுமல்ல, அவதிப்படும் போதும் நமக்காக எழுந்து வரும் அன்னை இதோ வியாபகமாய் வீற்றிருக்கிறாள். சட்டத்தால் சாதிக்க முடியாதவை சாந்தத்திற்கு கட்டுப்படுவதும், படையால் வெல்ல முடியாதவை பாசத்திற்கு பணிவதும் அன்னையின் பாதத்தில்தான். அப்படியே ஆகட்டும் என்று அமைந்த மனதோடு ஏற்றுக்கொண்டதுதான் அன்னையின் சிறப்பு. தலை மட்டும் தன்னை தாழ்த்தி தாய்மறி மனிதரை புனிதராக்க, புனிதத்தால் புகழ் சேர்க்க வாழ்ந்தாள், வாழ்கிறாள், வாழ்ந்து கொண்டே இருப்பாள். புறக்கணிக்கப்பட வேண்டிய பழமை அல்ல அவள், போற்றப்பட வேண்டிய புதுமை பெண். துயரிழைந்த மடியே வாழும் மூடர்களை எங்கள் முடிவு கட்டுதலால் முழுமையாக கட்ட கர்த்தர் இப்போது உடனே பெண்களுள் அதிகம் துன்பப்படுபவர் நீரே. ஜெபம். அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற மரணத்தை சர்வேஸ்வரனால் சாகடித்தவரே, பாவிகள் எங்கள் மரணத்தை வேண்டி கொடுத்தோம். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் ஏழென்றும் இருப்பதாக. ஆமென். சுவாமி தயவாயிரம் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை ஏற்படுவது. சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். ஒவ்வொரு
கல்லணையும் ஒவ்வொரு பாடம். சூரியனை புதைத்துவிட்டு நிலவுக்கு வேலை என்ன? நினைத்து பார்க்காத நெஞ்சங்கள் இதோ வஞ்சம் தீர்த்து கொண்டன. மருத்துவனிடம் இதய துடிப்பு இல்லை என்று இதோ நோயாளி கணித்து சொல்கிறான். சிலரின் தேகங்கள் சொல்லும் சோக சுமைகளை, அளமுடியாத விலைகளின் வியாகுலத்தை, மொழிபெயர்க்கம் தெரியாத மூடல்கள், உணர்ச்சிகள் செத்து உள்ளத்தில் செத்து இன்னும் அடக்கம் செய்யப்படாத நடைமுறைகள் அவசரப்பட்டு விட்டன. இருந்து பிடித்திருக்கும் ஏமாப்பை, உண்மையை சிதைக்கிற நம்பிக்கையை, அறிவியல் என்ற போர்வையில் உள்ள அறியாமையை, எல்லாம் எனக்கு தெரியும் என்ற அகம்பாவத்தை, மனித நேயத்தை, துடிக்காத மனத்தை, மனித தெரியாத மனங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றன. தொட்டியில் வளர்கிற சில செடிகள் கூட சொல்லிக் கொள்ளாமல் செத்து விடுகிறது. வெட்டி போடுகிற சில செடிகள் கூட சத்தம் இல்லாமல் கிளைகளை பரப்புகிறது. பருவச்சந்தையில் விதையாகி கருவறையில் வளர்ந்து மண்ணுலையில் மலர்ந்து கல்லறைக்கு போகும் பாத யாத்திரை மட்டுமல்ல மனித வாழ்வு. இன்னும் இருக்கிறது, என்னென்னவோ இருக்கிறது. எத்தனை காலங்கள் பெற்றோமோ அத்தனைக்கும் கணக்கு இருக்கிறது. கடலுக்கு அலையாய் இருந்த காலம் எவ்வளவு, படகுக்கு துடுப்பாய் இருந்த பயணம் எவ்வளவு, வலைக்கு மீனாய் வாழ்ந்த வாழ்வு எவ்வளவு. ஆமாம், அத்தனைக்கும் தனிமை இருக்கிறது. எதுவுமே தெரியாது என்று சொல்லிவிட முடியாது. எல்லாம் கணக்கில் வரும். நமது பயணம் முடிந்து போகும் ஒன்றல்ல, மாறாக முடிவில்லாத வாழ்வை நோக்கிய தொடர் பயணமாகும். எனவே ஆராய் பெருகும் மண்ணுக்கு தடையாய் இருந்திருந்தால் இனியேனும் கரையாய் இருக்க கரம் விரிப்போம். சிந்தனை: நான் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும்